ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான 90s கிட்ஸோட டீ கடை கஜரா ரெசிபி தாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த கப்லேயே நம்ம மைதா மாவையும் எடுத்துக்கணும். ஸோ அதனால் அரை கப் சர்க்கரைக்கு ஒரு முட்டை இல்லை 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஒன்று ஊற்றினாலும் நல்லா தான் வரும். வேணும்னா 2 கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன். உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக பால், அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை லைட்டாக அலம்பிட்டு ஊற்றிக்கோங்க. ரொம்பவே கம்மியான தண்ணி தான் ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடணும். பீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனுங்கிறதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சோடா மாவு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. சோடா மாவு சேர்த்தாலும் உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணிவிடுங்க. ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இப்போ மைதா மாவு எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்லேயே 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கணும். இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா பீட்டராலேயே நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சலிச்சு சேர்த்துட்டு இப்போது கையிலையே பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. பீட்டர் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, ஸோ அதனால் கையிலையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க. நீங்கள் என்ன வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைதா மாவு கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா கொஞ்சம் ஊறி இருக்குது. இப்போ கையில் அவ்வளோவா ஒட்டலை. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த டைமில் நம்ம இதை நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணும்போதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 5-6 பால்ஸ் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இதை வந்து நம்ம நைஃப் வச்சு நடுவில் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பம்தான். இந்த மாதிரி ரொம்ப அழுத்தக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த ஷேப் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி நான் கோடு போடாமலும் ஒரு 3 பால் வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் மீடியமாக ஹீட் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்த மைதா மாவை இதில் போட்டுடலாம். இந்த கடாய் வந்துட்டு எந்த அகலமான கடாய்ங்கிறதுனால அடியில் கொஞ்சம் கடாயில் போய் உக்காந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கருகி போன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் திருப்பி விட்டுக்கிறேன். நீங்கள் குழியாக இருக்க கடாயாக வச்சுக்கோங்க. அதுதான் இந்த மாதிரி அடியில் போய் உட்காராமல் இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ நான் கடாயை மாற்றி வச்சுட்டேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் குட்டி சைஸாக கூட போட்டுக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் உருண்டைகளாக போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு பொரித்து எடுத்துட்டிங்கன்னா டீ கடை கஜரா ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக ரெடி ஆகிடுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.